வணக்கம் நண்பர்களே, மக்கள் குரல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கோவை மாவட்டம் இருகூர் பேரூராட்சி பகுதியிலேங்க மக்கள் குரல் தன்னார்வ அமைப்பு சார்பிலேங்க ஏராளமான மரக்கன்றுகள் நட்டு இப்போ வரைக்கும் பராமரிச்சுட்டு வருது. எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க. ஏற்கனவே நிறைய பதிவுகள் நம்ம பார்த்துருப்போங்க. அதுக்கு எல்லா மரங்களுக்குமே பாருங்கள், இது மாதிரி வலை கட்டிங்க. வெயில் காலத்தில் கூட இது மாதிரி லாரியில் தண்ணி வாங்கி ஊற்றி அந்த மரங்கள்லாம் பராமரித்து இப்போவும் செழிப்பாக அந்த மரங்கள்லாம் வளர்ந்துருக்குங்க. அதோட தொடர்ச்சியை பார்த்தீங்கன்னா, இப்போ ஆயிரக்கணக்கான மரங்கள் வந்துங்க மக்கள் குரல் அலுவலகத்தில் வந்துங்க பொதுமக்களுக்கு கொடுக்குறக்காக, விநியோகம் பண்ணுறதுக்காக, இலவசமாக விநியோகம் பண்ணுறதுக்காக இறக்கி வச்சுருக்குங்க. பாருங்கள், அந்த மக்கள் குரல் அமைப்புடைய தலைவர், நிர்வாகிகளோட தொடர்பு எண் கொடுத்துருக்கேன் பாருங்கள். தேவைப்படுறவங்க இந்த நம்பரில் தொடர்பு கொண்டுங்க உங்களுக்கு தேவையான மரங்களை வந்து வாங்கிக்கலாங்க. எவ்வளோ மரம் வேணாலும் சரிங்க வாங்கிக்கலாங்க. அந்த மரங்கள் மட்டும் இல்லாமங்க ஆயிரக்கணக்கான விதைப்பந்துகளும் நம்ம மக்கள் குரல் அலுவலகத்தில் இருக்குங்க. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாங்க. உங்களுக்கு விதைப்பந்து வேணுனாலும் சரி வாங்கிக்கலாங்க. மரக்கன்றுகள் வந்து என்ன மரக்கன்று வேணுனாலும் சரிங்க. ஏராளமான வகையான மரக்கன்றுகள் எல்லாமே வந்துங்க நாட்டு மரக்கன்றுகள் வந்துங்க நம்ம அலுவலகத்தில் இருக்குங்க. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாங்க. வேம்பு, புங்கன், நறுவிலி, கருமருது, நீர்மருது, இலுப்பு மரம், வில்வ மரம், செம்மரம், வேங்க மரம், மகாக்கனி மரம், அரச மரம், ஆலமரம், புன்னை மரம், ஈட்டி மரம், அசோக மரம், மஞ்சக்கடம் மரம், குமிழ் தேக்கு, அது மாதிரியான ஏராளமான நாட்டு மரங்கள் வந்துங்க இப்போ இங்கே வச்சுருக்கு பாருங்கள். இதில் ஒரு பகுதி மட்டும்தான் இப்போ இங்கே எடுத்து வச்சுருக்குங்க. இதெல்லாம் மக்களுக்கு வந்து பொதுமக்களுக்கு வந்து விநியோகம் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்குங்க. இது மாதிரி இன்னும் ஆயிரக்கணக்கான மரங்கள் வந்துங்க மக்கள் குரல் அலுவலகத்தில் இருக்குங்க. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாங்க. எவ்வளோ மரம் வேணாலும் வாங்கிக்கலாங்க. இந்த மக்கள் குரல் அமைப்புடைய ஒரே கான்செப்ட் என்னென்னாங்க, இந்த மரம் யார் வாங்கிட்டு போகிறீங்க, எங்கே நட்டுறீங்கிறது முக்கியமே இல்லைங்க. ஆனால் மரங்கள், எல்லா மரங்களுமே செழிப்பாக வளர்ந்து இயற்கை வளம் கொளிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் வந்துங்க இந்த செயல் பண்ணிகிட்ருக்குங்க. இப்போ பொதுமக்கள் பார்த்துட்டோம்னாங்க, அவங்கவுங்களுக்கு தேவையான மரங்களை வந்துங்க அவங்கவுங்களே செலக்ட் பண்ணி, அதாவது என்ன மரம் வேணும், அந்த மரத்தோட தன்மை என்ன அப்படிங்கிறத பொறுத்துங்க. அதாவது அந்த மரம் ரொம்ப அடர்த்தியாக, ரொம்ப உயரமாக வளரக்கூடிய மரமாக இருந்ததுன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய இடவசதிக்கு தகுந்த மாதிரி, அப்படி தேவையான மாதிரி அவங்கவுங்களுக்கு விருப்பமான மரக்கன்றுகளை வந்துங்க தேர்வு செஞ்சு ஒவ்வொரு மரமாக வந்துங்க எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இது பார்த்துட்டோம்னாங்க, காலையிலேருந்தே பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 மரங்களுக்கு மேலே வந்துங்க இப்போ பொதுமக்களுக்கு விநியோகம் பண்ணியிருக்குங்க. அது மட்டும் இல்லாமங்க நிறைய வீடுகள்லேயும் வந்துங்க நம்ம மக்கள் குரல் அமைப்பு சார்பில்லைங்க நிறைய வீடுகளில் மரக்கன்றுகளை வந்து நட்டு கொடுத்து இப்போ அவங்க அதாவது அவங்கவுங்களே வீட்டு சொந்தக்காரங்களே வந்து பராமரிச்சுக்கிற மாதிரியும் பண்ணி கொடுத்துருக்குங்க. அதுபோக பொது இடங்களில் வந்துங்க ஏராளமான மரக்கன்றுகள் வந்துங்க நட்டு வச்சு மக்கள் குரல் அமைப்பு சார்பில்லைங்க அந்த மரக்கன்றுகளை வந்துங்க அதுகளுக்கு கம்பி வேலி அமைச்சுங்க அந்த மரக்கன்றுகளை ஒவ்வொன்றுக்கும் தனி கவனம் செலுத்திங்க இந்த மரக்கன்றுகள் வந்துங்க எதிர்காலத்தில் வந்து வெட்டுப்படாத மாதிரி இடத்தையும் தேர்வு செஞ்சுங்க ஒவ்வொரு மரத்தையும் வந்து நட்டு வச்சுட்டு இருக்குங்க. இப்போ பார்த்துட்டோம்னாங்க, இதில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிகளை சேர்ந்த ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் அவங்கெல்லாம் வந்துங்க அவங்க ஸ்கூலுகளுக்கு தேவையான மரக்கன்றுகளை வந்துங்க தேர்வு செஞ்சு அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமங்க அரசு அலுவலகங்களில் வந்துங்க இடம் இருக்கும் போலங்க அந்த மாதிரியான இடங்கள்லேயும் வந்து இந்த மரங்களை நட்டு வந்து பராமரிக்கிறதுக்காக வந்துங்க தேர்வு செஞ்சு இந்த மரக்கன்றுகளை எடுத்துகிட்டு இருக்காங்க. இது மாதிரி இந்த மரக்கன்றுகள் வந்துங்க தேவைப்படுறவங்க நம்ம மக்கள் குரல் அலுவலகத்தில் வந்துங்க உங்களுக்கு எவ்வளோ மரம் வேணாலும் சரிங்க நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம், ஆனால் அதை பராமரித்து வளர்க்குறதுக்கு நீங்கள் தயாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆயிரக்கணக்கான மரக்கன்றுகள் வேணுனாலும் சரிங்க நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாம். ஆனால் ஒரே கான்செப்ட், அது ஏற்கனவே சொன்ன மாதிரிங்க மரங்கள் வந்து எவ்வளோ மரம் வேணாலும் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோங்க. மரம் யார் வாங்கிட்டு போகிறீங்க, எங்கே நட்டுறீங்கிறது முக்கியமே இல்லைங்க. ஏதோ ஒரு இடத்துல மரம் கண்டிப்பாக செழித்து வளர்ந்துருந்தா போதுங்க. அந்த ஒன்று மட்டும்தாங்க, மரம் வளர்ந்ததுனாலே போதுங்க. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட நம்ம இந்த வருஷத்துடைய மார்ச் ஏப்ரலில் பார்த்துட்டிங்கன்னா வரலாறு காணாத வெயிலோட தாக்கத்தினால வந்துங்க ரொம்பவுமே சிரமப்பட்டுங்க. அப்போ தான் நம்ம இந்த மரத்தோட மகத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் யோசித்தோம் இல்லைங்களா. அதுக்காக வந்துங்க இனி வரக்கூடிய காலங்களில் வந்துங்க நம்ம எதிர்கால சந்ததிக்கு நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய சொத்தை வந்துங்க இந்த மரங்களை வந்து நம்ம கொடுப்போங்க. இந்த இப்போ நட்டு வைக்கிறதுக்கு ஆரம்பித்தோம்னாலேங்க அடுத்த 5 வருஷம் கீழே பார்த்துட்டோம்னாங்க நம்ம பகுதி முழுவதுமே பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு மரங்கள் செழித்து அழகாக அப்படியே திரும்பின இடம் எல்லாமே மரங்களாக இருக்குங்க. எல்லா இடங்களையும் நிழல் தரக்கூடிய அளவில் இருக்குங்க. மழையும் வந்துங்க பருவமழையும் கரெக்டாக பெய்யுங்க.
கோடையோடைய வெப்பத்தோடைய தாக்கமும் குறையும். அதுக்கான ஒரு சிறு முயற்சி தாங்க. இதில் வந்துங்க உங்களுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படிங்கிறது மக்கள் குரல் அமைப்புடைய ஒரு விருப்பங்க. இந்த மக்கள் குரல் அமைப்பில் வந்துங்க தன்னார்வ அமைப்பில் நீங்களே இணைஞ்சு இந்த மாதிரியான பொது சேவை செய்யணும், மரக்கன்றுகள் நட்டு அந்த மரக்கன்றுகளை பராமரிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம மக்கள் குரல் அமைப்புடைய தலைவர் திரு நாகராஜன் அவர்களை வந்துங்க நீங்கள் தொடர்பு கொள்ளலாங்க. அவருடைய நம்பர் நீங்கள் முதல்ல நம்ம இதில் பார்த்தோமில்லைங்க, நம்ம வீடியோவுடைய ஆரம்பத்தில் பார்த்தோமில்லைங்க, அதில் நம்ம மக்கள் குரல் அமைப்புடைய தலைவருடைய நம்பர் இருக்குங்க. இப்போ பார்த்துட்டோம்னாங்க அந்த பகுதியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி ஆசிரியருங்க, அவர் வந்து பிடி மாஸ்டருங்க, உடற்கல்வி ஆசிரியருங்க. அவர் பார்த்துட்டோம்னா அந்த கிரவுண்டு ஃபுல்லாக வந்து மரமாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய அந்த ஸ்டூடெண்ட்டுகளே கூப்பிட்டு வந்துங்க அந்த மரங்களை வந்து தேர்வு செஞ்சு அந்த மரங்களுக்கு வந்துங்க ஒவ்வொரு மரங்களுடைய பயன்களே வந்து அவர் தெரிஞ்சிருக்காருங்க. தெரிஞ்சுட்டு அந்த மரங்களை வந்துங்க வாங்கிட்டு போகிறாருங்க. வாங்கிட்டு போய் அவங்க பள்ளி பகுதியில் நட்டு வைக்கணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டு வாங்கிட்டு போகிறாங்க. ஏராளமான பெண்கள் வந்துங்க அவங்க பகுதிகளில் வந்துங்க மரங்களை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிங்க வீடுகளில் மட்டும் இல்லாமங்க அவங்க தெருவுகள்லேயும் தெருவோரங்களில் அந்த மரங்களை வளர்த்து அவங்க தெருவை வந்து பசுமையாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்துங்க எல்லாருமே ஆர்வத்தோடு இந்த மரங்களை வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ பார்த்துட்டோம்னாங்க இப்போ எல்லோரும் வாங்கிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாருமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிங்க நாட்டு மரங்கள் தாங்க. எல்லாமே இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் வளரக்கூடிய அற்புதமான மரங்கள், மூலிகைத்தன்மையான மருத்துவ குணங்கள் வாய்ந்த மரங்கள் தாங்க. இது எல்லாமே வந்துங்க நம்ம ஹைப்ரிட் மரம் வாங்கி வைக்கிறப்ப பார்த்துட்டோம்னா சீக்கிரமாக வேகமாக வளர்ந்துருங்க. எவ்வளோ வேகமாக வளருதோ அதே வேகத்தில் வந்துங்க அந்த மரம் சீக்கிரமாக வந்துங்க அழிஞ்சும் போயிருங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே வந்துங்க நாட்டு மரமாக வச்சோம்னாங்க ரொம்ப வருஷத்துக்கு, அதாவது நம்ம அடுத்து வரக்கூடிய வருங்கால சந்ததிகளுக்கு வந்துங்க இந்த மரங்கள் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. அதுக்காக வந்துங்க இந்த மாதிரியான பெரிய மரங்கள் வந்துங்க அரிய வகையான மரங்கள், அதாவது மருத்துவ குணங்கள் வாய்ந்த மரங்களை வந்துங்க நம்ம நட்டு வைப்போங்க. நம்ம மக்கள் குரல் தன்னார்வ அமைப்பில் வந்துங்க நீங்களும் இணைஞ்சு உங்களுடைய பங்களிப்பை வந்து நம்ம பகுதியோடைய மேம்பாட்டுக்காக கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா வந்துங்க நம்ம மக்கள் குரல் அமைப்புடைய தலைவர் திரு நாகராஜன் அவர்களையும் மற்றும் நிர்வாகிகளோட நம்பரும் நான் கொடுத்துருந்தோம்லங்க வீடியோவோடைய ஆரம்பத்தில், அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் நம்ம மக்கள் குரல் அமைப்பில் நீங்களும் உங்களையும் நினச்சிக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் எண்டு ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோ இப்போ வரைக்கும் நீங்கள் பார்க்கலீங்கன்னா அந்த வீடியோவை டச் பண்ணி கூட பார்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே வந்துங்க நம்ம மக்கள் குரல் அமைப்பு சார்பில்லைங்க நடப்பட்ட அந்த மரங்களை பற்றின பதிவாக இருக்குங்க இதில். அது மட்டும் இல்லாமங்க பாருங்கள் ரவுண்டு ஒரு லோகோ தெரியுது பாருங்கள், அந்த லோகோ டச் பண்ணி கூட நீங்கள் நம்ம சேனல் இப்போ வரைக்கும் இணையாதவங்க இணைச்சிக்கலாங்க. நன்றி.